இல்ல டாக்டர், அவளுக்கு 5 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா கூட வயிறே தெரியலையே. கமான் ராஜி, யூ ஆர் எஜுகேட்டட், யூ ஆர் a doctor's wife. நீயே இப்படி பேசலாமா? சில பொண்ணுங்களுக்கு 8 மாசம் வரைக்கும் கூட வயிறே தெரியாது. நான் அப்படி எத்தனையோ பிரசவம் பார்த்திருக்கேன். எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமா தான் இருக்கு. இல்ல, அப்போ பயப்படுத்து கொண்டு இல்ல. வீணா கவலைப்படாத ராஜி, ரிலாக்ஸ். வயிறு பெருசா இருக்கிறதுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, அஞ்சலி, அம்மா. மருந்துல மாறி இருக்கு. எப்ப மாத்தினாங்க? அம்மா, அஞ்சலி, அஞ்சலி. மணி 5 தூங்கிட்டு இருக்கா. அம்மா, என்னப்பா இது? அஞ்சலியோட மருந்தெல்லாம் மாறி இருக்கு. அஞ்சலி ஏன் இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கா? என்னப்பா அது? தூங்கறதுக்குலாம் டென்ஷன் ஆனா எப்படி? ஏதோ சும்மா தூங்கிட்டு இருக்கா. முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க. அஞ்சலியோட மருந்து மாறி இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? அஜய், இது வெறும் வைட்டமின் டேப்லெட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் ஹெல்த். அஜய், அஞ்சலி கொஞ்சம் வீக்கா இருக்கா, அவ்வளவுதான். அதனால தான் டாக்டர் இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி? அது எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவ ஹெல்த்த பத்தி இது வரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னதில்ல. இது வரைக்கும் அவளோட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட நான் பார்த்தது இல்ல. அஞ்சலி பத்தி நீ கவலைப்படாத. ஐ அம் டாக்டர், யூ கேன் ட்ரஸ்ட் மீ. அம்மா சொன்ன மாதிரி நீ உன் உடம்ப பாத்துக்க. அஞ்சலி நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன்ப்பா. தினமும் காலையில இப்படியே எழுப்பி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பைத்தியக்காரி, இது மார்னிங் இல்ல, ஈவினிங். ஈவினிங்? ஏன் என்ன யாரும் எழுப்பல? ஏய், மெதுவா மெதுவா. உன் உடம்ப பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மறந்தே போச்சு.
அம்மா வரீங்களாம்மா? இதோ வந்துட்டேன். என்னம்மா என்னாச்சு சொல்லுங்க. சுப்பையா கொஞ்சம் போய் அம்மா கூப்பிடு சீக்கிரம். அஞ்சு அஞ்சு அம்மா வீட்ல எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க ஐயா. வெளில போயிருக்காங்களா? எங்க? சின்னம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. சின்னம்மாவுக்கு என்னாச்சு? கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதா சொன்னாங்க, ஆனா டாக்டரோட பேரு தெரியாதுங்க. அப்பா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. அவனுக்கு போடுமா? அஜய் உட்காரு உட்காரு. கொடு. உட்காருமா. நான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். நீங்க நீங்க எல்லாரும் என்னோட ஹெல்த் பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அஞ்சலியோட ஹெல்த் நாளுக்கு நாளா மோசமாயிட்டே போகுது. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது வரைக்கும் அஞ்சலி நான் வேற டாக்டர் கிட்ட கூட்டு போனதே இல்ல. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட பார்த்தது இல்ல. அவ ஹெல்த்தை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? அஞ்சலி ஹெல்த் பத்தி நீ கவலைப்படாத. இன்ஃபேக்ட் முன்ன விட இப்ப எவ்வளவோ பெட்டரா இருக்கா. சரி, அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் நான் பார்க்கலாமா? ஓகே, இன்னும் 2 நாள் ரிப்போர்ட் உன் கையில இருக்கும். நோ, நாளைக்கு காலைல மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்கணும். இல்ல அஞ்சலியை வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன். அஞ்சு, ஏய் என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தூங்கு. அப்பாவை கூப்பிட்டுமா? இல்ல, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐ அம் ஆல் ரைட். நிஜமா? நிஜமா. ஓகே, வா தூங்கு. அஜய், என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. I'm perfectly all right. இப்போ இல்ல, எப்பவுமே. நான் உன்னை நெருங்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி நடிச்சேன். உண்மையாவா? பைத்தியம், என்கிட்ட வரதுக்காக ஏன் நடிக்கணும்?
சரி தூங்கு. குட் நைட். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ ஆயிடுச்சு. வா. இங்க நீ ஒரு கையெழுத்து போடு. என்னங்க பிஆர் ராவ்னு போட்டிருக்கு? என்ன எதுவுமே கேட்காத, ஏதோ ஒரு ராவ் சைன் போடு. அஞ்சலியோட மெடிக்கல் ரிப்போர்ட். ஓகே. ஓகே, இந்த ரிப்போர்ட்ல பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. தேங்க் காட். நான் தான் சொன்னேனே. அஞ்சலி நீ சாப்பிடல? அப்பா ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த ரிப்போர்ட்டை நான் ஃபைல் பண்றேன். கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய்மா. பாய் அஞ்சலி. அஜய் பிரேக்ஃபாஸ்ட்? நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. see you. ஓகே அஞ்சலி, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். பாய்ப்பா. பாய்மா. பாய். என்னம்மா? என்னம்மா? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சும்மா? ரொம்ப வலிக்குது. எந்த டாக்டர்? சுஜாதா கிருஷ்ணன், 44466. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். நான் அஜய் பேசுறேன். சொல்லு அஜய். என் வைஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட வெரிஃபை பண்ணோம். ஓகே, அவங்களோட டாக்டர் யாரு? டாக்டர் பிஆர் ராவ். பிஆர் ராவ்? ஓகே ஓகே, நீ உடனே இங்க வா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே டாக்டர், இப்போவே வரேன். தேங்க்யூ. அம்மா, அஞ்சலி, வீட்ல யாரும் இல்ல? சின்னம்மாவுக்கு வயித்து வலி, ஐயாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு எந்த போயிருக்காங்க. ஹாஸ்பிடல்? தெரியலீங்க. டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன்? டாக்டர் பிஆர் ராவ்ல? ஆமா, டாக்டர் சுஜாதா கிருஷ்ணனுக்கு தான் ஐயா ஃபோன் பண்ணாரு. கல்பனா நர்சிங் ஹோம். ஹலோ டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் ப்ளீஸ். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஓகே, உங்க அட்ரஸ் எது கொடுங்களா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூர். நம்பர் 10 நம்பர் 10 சேரிங் கிராஸ். ஓகே, தேங்க்யூ. இத கொண்டு போய் பெரிய டாக்டர்ட்ட கொடுத்துடு. சரி மேடம். டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன், யா, குட் ஈவினிங். ப்ளீஸ் கம் இன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலியும் என் பேரண்ட்ஸ் வந்தாங்களா? ஆமா, இப்பதான் போறாங்க. அஞ்சலிக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, அஜீர்ணம் தான். மசக்கையில ஏதாவது சாப்பிட்டுருப்பா. மசக்கையா? முதல் குழந்தை இல்லையா, கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கதான் செய்யும். அடுத்த 3 மாசத்துல அஞ்சலி கர்ப்பமா?
எப்போ வந்த? ஏய், என்னாச்சு? நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. என்ன சொல்ற? நீ என்னை ஏமாத்திட்ட. உன்னோட சேர்ந்து அப்பா அம்மா எல்லாம். அஜய் ப்ளீஸ், நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. இத பத்தி நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம். அப்படின்னா ஏன்? என்ன? எப்படி? இத சொல்ற. இன்னொரு உயிரோட விளையாட வேணாம் நீ தானே ப்ராமிஸ் பண்ண. ஆனா நீ என்ன ஏமாத்த. இல்ல அஜய், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல என்னால எந்த போயும் கேட்க முடியாது. நான் அவசியப்பட்டுதான் வரேன். டாக்டர் சுதாகர் கிருஷ்ணன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம். அஜய், நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. ஒண்ணு நான் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல குருடனா இருக்கணும். என்னால நம்பவே முடியல. அப்பா அம்மா நீ, நான் யாரெல்லாம் நம்பினேனோ அவங்க அத்தனை பேரை என்ன ஏமாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இதெல்லாம்? அப்படின்னா உனக்கு குழந்தை வேண்டி இருக்கு. பிறக்க போறது செத்து போறதாலும் சரி, இல்ல ஊனமா போறதாலும் சரி. குருடாவோ ஊமையாவோ இன்னொரு ஜீவன் நீங்க வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏற்கனவே வியாதியால கஷ்டப்படுற நாம ரெண்டு பேரும் போதாதா? அது எப்படி என்னால சொல்ல முடியும்? உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அத்தனையும் நான் பார்த்திருக்கேன். ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நாம ரெண்டு பேரும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை கொடுக்க முடியும். செத்து பிறக்கிற குழந்தை உங்க கையில கிடைச்சா உனக்கு சந்தோஷமா? என் வயித்துல வளர குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. முட்டாள்தனமா பேசாத. உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் படி உன்னால ஆரோக்கியமான குழந்தை கொடுக்க முடியாது. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பொய். பொய்யை தவிர வேற எதுவும் இல்ல. இந்த பொய்யெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். என்ன நம்பு, என் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. என்ன எனக்கு ஒண்ணு ஒண்ணு நெருங்கி வரணுங்கிறதுக்காக எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறத நான் போய் சொன்னேன். அப்பா உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான் உண்மை. ஆனா உன்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் உன் மனைவி ஆகணும், உன் குழந்தைக்கு தாயாகணும்னு ஆசைப்பட்டேன். பொய்ய சொன்ன. சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்த. இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருப்பியா? சொல்ல அஜய். அஜய், அஜய் என்ன மன்னிச்சிரு. என்ன பாரு அஜய். I love you. I love you அஜய். நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன வெறுத்துறாத. ப்ளீஸ் அஜய். மொத்தத்துல எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இத்தனை நாளா, இத்தனை மாசமா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்ல அஜய். போதும். இத்தனை நாளா தனிமை என்னன்னு தெரியாம இருந்த. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அஜய், நாங்க சொல்றோம். போதும் போதும், என்ன ஏமாத்தினது போதும். ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் குத்தம் சொல்றதா இருந்தா எங்களை சொல்ல அஜய். அஞ்சலி சொல்லாத. ஏன்னா அவ உனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய சொன்னோமோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சாங்க. நாங்கன்னு சொல்லாதீங்க. நான் என்ன செய்ய சொன்னனோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. அவ இவ்வளவு செஞ்சதுக்கு காரணம் நீதான் அஜய். ஏன்னா உன்னை உயிரை
நாளைக்கு என்ன நடக்க போதும் அது நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அதுதான் வாழ்க்கை. அஜய், ஒரு டாக்டர் நீ எங்களை விட்டுட்டு போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா பெத்தவங்களா அது எங்களால தாங்கிக்க முடியல. அதனால்தான் உனக்கு பிறகு போற குழந்தையாவது நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் எனக்கு சின்ன ஆசை. அதனாலதான் இப்படி செஞ்சோம். சொன்னது நாங்க செஞ்சது தப்பா? சரி. அஞ்சலி 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 நில்லு அஞ்சலி, எங்க போற? அஞ்சலி வா, வீட்டுக்கு போலாம். உன் மனசை காயப்படுத்துறதுக்காக நான் எதையும் செய்யல. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். என்னால என்ன வேணாலும் தாங்கிக்க முடியும். ஆனா நீ மட்டும் என்ன வெறுத்துறாத. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. குழந்தை மாதிரி பேசாத. என்னால எப்படி உன்னை வெறுக்க முடியும்? அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருப்பாங்க. வா, வீட்டுக்கு போலாம். அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி என்னால முடியல. என்னாச்சு? அஞ்சலி என்னாச்சு? தெரியல, என்னால நகர முடியல. உன்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். தைரியமா இரு அஞ்சலி. அஞ்சலி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத அஞ்சலி, நான் இருக்கேன்ல. அஜய், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத. நான் எங்கேயும் போக மாட்டேன். தைரியமா இரு. ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். இங்க யாருமே இல்லையா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். அஞ்சலி அஞ்சலி, தைரியமா இரு அஞ்சலி. கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு. தைரியமா இரு. ரொம்ப வலிக்குது. ஒருவேளை குழந்தை. நான் இருக்கேன்ல. அஜய், நம்ம குழந்தைய பத்திரமா இந்த உலகத்துக்கு கொண்டு வா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அஞ்சலி அஞ்சலி, காப்பாத்து. என்னை காப்பாத்து. நம்பிக்கை விட்டுறாத அஞ்சலி.
பயப்படாத அஞ்சலி. Push. Push. தைரியமா இரு. கடவுளே என்ன மன்னிச்சிடு அஜய், என்ன மன்னிச்சிடு அஜய். தைரியமா இரு. நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. நம்ம குழந்தை பாருங்க அஞ்சலி. I love you, da. I love you, da.